படத்தோட ஸ்டார்ட்டிங்ல 2 பேர் வந்து பேப்பர் போட்டுட்டு இருக்காங்க வீடு வீடா. அதுல வந்து ஒரு பையன், சின்ன பையன். அப்படி ஒரு வீட்ல பேப்பர் போடும்போது, ஒரு நாய் வந்து அவங்கள பார்த்து குரைச்சுக்கிட்டே இருக்கு. எப்பவுமே இந்த நாய் வந்தா குலைக்காதே, அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன் இன்னைக்கு மட்டும் குரைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆள் கேட்கும்போது, அந்த சின்ன பையன் என்ன சொல்றான்னா, "அண்ணா அது குரைக்கலண்ணா, உங்கள கூப்பிடுது. அதுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சொல்றான்." ஸோ இவங்களும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த நாய் அவங்கள மாடியில குடியிருக்கும் இளங்கோ குமாரவேல் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போகுது. அங்க போய் பார்க்கும்போது, இளங்கோ குமாரவேல் மர்மமான முறையில இறந்து கிடக்குறாரு. உடனே இவர் பதறி போயிட்டு, சார் இந்த மாரி சமூக ஆர்வலரான இளங்கோ குமாரவேல் இறந்து கிடக்குறாருன்னு சொல்லிட்டு போலீஸுக்கும் ஃபோன் பண்றாரு. அவங்க வந்து எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு, இல்ல இது வந்து இயற்கையான மரணம் கிடையாது. இவர யாரோ திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இதுல மெயின் சஸ்பெக்ட்டா அந்த வீட்டிலேயே கீழ குடியிருக்கும் நம்ம பாண்டியன் ஸ்டோர் குமரன அவங்க கைது பண்ணிட்டு போக, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு? உண்மையாவே நம்ம குமரன் தான் அவர கொலை பண்ணாரா? அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? இதையெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா? இல்லையான்றது தான்